10 ரூபா மந்திரி யாருங்க? 10 ரூபாய்க்கு மரியாதையே இல்லாதது. இப்போ 10 ரூபாய்க்கு மரியாதை கொடுத்த மந்திரி யாரு? முன்னாள் மந்திரி செந்தில். இப்போ மந்திரி இல்லை, அவர் முன்னாள் மந்திரி செந்தில் பாலாஜி. அவர் இலாக்காவில் இருக்கின்ற பொழுது அவர் டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த கலால்லாம் வருது. அதில் பிராந்தி கடை 60,000 கடை இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் 6000 கடை இருக்குது. 6000 கடையில் மது விற்பனை செய்கிறாங்க. அதில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி மது பாட்டில் விற்கிது. அந்த 1.5 கோடியில் 10 ரூபா அதிகமாக கொடுத்து அவர் வாங்குறாங்க. அது மேலிடத்துக்கு போகுதுன்னு அங்கே இருக்கிற விற்பனையாளர் சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கணும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபானா ஒரு நாளைக்கு 15 கோடி. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400, 4 வருஷத்துக்கு 22,000 கோடி. இந்த 10 ரூபா அதிகமாகி கொள்ளையெடுத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். உண்மைதானே? அப்புறம் ஏன் அமலாக்கத்தோட கதவு தட்டாது? இப்படி ஊழல் செஞ்சது காரணத்தில் தான் அந்த டாஸ்மாகில் போய் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி அதில் 1000 கோடி முறைகேடு நடந்ததாக பத்திரிகையில் எல்லாம் வெளியில் செய்தி வந்தது. இன்னும் விசாரணையில் இருக்குது, நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குது. ஆக இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லைங்க, நிறைய டிபார்ட்மெண்ட். இன்னும் சொல்ல போனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கிறோம், நம்ம ஊருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வைப்போம். அதில் டெண்டர் போடுறாங்க. 32 டெண்டரு ஒரே ரேட் 32,130 ரூபா 15 காசு. இதே மாதிரி 32 டெண்டர் ஒரே நம்பர். இப்படி எப்பவுமே டெண்டர் நடந்ததே கிடையாது. அத்தனையும் பகிரங்கமா ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று வெளிப்படையாக வந்துடுது. நீதிமன்றத்தில் இருக்குது. அதுலேயும் யாரெல்லாம் உள்ள போக போறாங்களோ போக போறாங்க. எல்லாம் மாமியை வீட்டுக்கு அழகா போக போறாங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. நாம ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. ஆட்சி மாற்றம் வந்தாவே அவையிலே பல முன்னாள் அமைச்சர், அப்போ முன்னாள் அமைச்சர் ஆயிடுவாங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்தா இப்ப இருக்கிற அமைச்சர்லாம் முன்னாள் அமைச்சர் ஆயிடுவாங்க. அவங்களாம் சிறை கதவை திறந்து அவளே உள்ள போய் லாக் பண்ணிக்கலாம்.